ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். A certain sum is to be divided among A, B and C in the ratio of 8:5:8. If the share of A and B is rupees 500 more than that of share of C, then find the share of A. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போது என்னென்னா ஏபிசி 3 பேரோட ஷேர் என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா 8:5:8. ஓகே, A, B, C 8:5:8 இந்த ரேஷியோவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் த ஷேர் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் 500 மோர் தேன் தட் ஆஃப் ஷேர் ஆஃப் சி. ஷேர் ஆஃப் சி சியோட ஷேரை விட ஏ அண்ட் பியோட ஷேரை டுகெதர் ஆட் பண்ணி வந்ததுன்னா சியை விட 500 அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபைனலி வாட் இஸ் த கொஷின் அப்படின்னு பார்க்கும்போது வாட் இஸ் த ஷேர் ஆஃப் ஏ அப்படின்னு கேட்குறாங்க. ஏவோட ஷேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஏ அண்ட் பியோட ஷேர் வந்து 500 மோர் தேன் தட் ஆஃப் ஷேர் ஆஃப் சி. சரியா? கரெக்டாக? சரி, அப்போ ஏ அண்ட் பியோட ஷேரோட ரேஷியோ என்ன? 13 சியோடது எவ்வளோ? 8. சரியா? சரி, இப்போ இவங்க 2 பேரோட ஷேர் வந்து சியோட ஷேரை விட எவ்வளோ அதிகமாக இருக்குது? 500 அதிகமாக இருக்குது. விச் மீன்ஸ் அதாவது ஏ அண்ட் பியோட ஷேரையும் சியோட ஷேரையும் மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரணும்? 500 அதிகமாக வரணும். கரெக்டாக? புரியுதா? அதாவது ஏ அண்ட் பியோட ஷேர் வந்து சியோட ஷேரை விட 500 ரூபா அதிகமாக இருக்குது. சரி, அப்போது ஏ அண்ட் பியோட ஷேரையும் சியோட ஷேரையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரணும்? 500 அதிகமாக வரணும். கரெக்டாக? அப்போ ஏ அண்ட் பியோட ஷேரோட ரேஷியோ என்ன? 13. சியோட ஷேரோட ரேஷியோ என்ன? 8. அப்போ 13யும் 8யும் மைனஸ் பண்ண என்ன வருது? 5 வருது. ஓகே, இந்த 5 பார்ட் அதிகமாக இருக்குது. யார்கிட்ட அதிகமாக இருக்குது? ஏ ப்ளஸ் பியை டுகெதர் சம் பண்ணும்போது 5 பார்ட் அதிகமாக இருக்குது. யாரை விட? சியை விட. ஓகே, ஏ அண்ட் பி பார்ட்டை ஆட் பண்ணி வந்தால் அந்த பார்ட்டு சியோட பார்ட்டை விட 5 பார்ட் அதிகமாக இருக்குது. சரி, ஏ அண்ட் பியோட ஷேர் வந்து ஆட் பண்ணி வந்தால் சியோட ஷேரை விட எவ்வளோ அதிகமாக இருக்குது? 500 அதிகமாக இருக்குது. அப்போது அந்த 5 பார்ட்டு தான் 500. கரெக்டாக? ஸோ அப்போ 1 பார்ட் எவ்வளோ? 500 டிவைடட் பை 5 வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ 1 பார்ட் வரும்? 100. ஓகே, ஒரு பார்ட் 100. சரி, இப்போ என்ன கேட்குறாங்க? ஷேர் ஆஃப் ஏ கேட்குறாங்க. சரி, ஏவோட ஷேரோட பார்ட் எவ்வளோ? 8 பார்ட்டு. 1 பார்ட் 100 அப்படின்னா 8 பார்ட் எவ்வளோ? 100 × 8 இஸ் ஈக்குவல் டு 800. ஓகே, 800. இப்போ ஷேர் ஆஃப் ஏ வந்து 800. ஸோ 1 பார்ட் 100னா ஏவோட பார்ட் 8 பார்ட்டு, ஷேர் ஆஃப் ஏ 800. சரி, இப்போ இது ஷேர் ஆஃப் பி கேட்குறாங்க. எவ்வளோ? 5 பார்ட்டா? அப்போ எவ்வளோ? 100 × 5 500. ஏவோட ஷேர் வந்து 800, பியோட ஷேர் வந்து 5 × 100 500, சியோட ஷேர் எவ்வளோ? 8 × 100 800. இப்போ பாருங்கள், ஆஸ் பர் த கொஷின் என்ன? ஏ அண்ட் பியோட ஷேர், ஏ அண்ட் பி எவ்வளோ? 800 + 500 வந்து 1300. ஏ அண்ட் பியோட ஷேர், சியோட ஷேரை விட எவ்வளோ அதிகமாக இருக்குது? 500 அதிகமாக இருக்குது. அப்போ 1300 800 மைனஸ் பண்ண என்ன வரணும்? 500. அப்போது இவங்க 2 பேரோட ஷேரு இவரோட 500 அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் கொஷின். ஸோ கொஷின் என்ன அப்படின்றத பார்த்து கரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணும்போது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பை.